ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் விஜயா. நாம் தமிழ் மொழி வரலாறு பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பாடம் 13 வந்துட்டோம். அதுதான் கல்வெட்டு தமிழ். சரியா? நம்ம இந்த புத்தகம் மூல நூல். அதிலிருந்து வரிக்கு வரி வாசித்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4 டேஷ் இருக்குது. போன்ற மொழிகள் அனைத்தும் கல்வெட்டுக்களிலேயே வாழ்கின்றன. சரியா? அது அடுத்த வடிவத்துக்கு அது போகலை. இப்போ நம்ம மொழி பார்த்தோம் அப்படின்னா குகை கல்வெட்டாக இருந்தது, அடுத்து அச்சேரிச்சு, இனி கணினியில் தடம் பதிச்சிருச்சு இல்லையா? ஆனால் இந்த 4 மொழிகள் கல்வெட்டுக்கள் அளவிலே தான் இருக்குது. சரிங்களா? அதோட அருமை பெருமை எல்லாமே கல்வெட்டுக்கள் வழியாக தான் நமக்கு தெரிய வருது. என்னென்ன மொழி? எகிப்திய மொழி, உக்ரிடிக் மொழி, ஹிட்டைட் மொழி, பீனிசிய மொழி. சரியா? இந்த 4 மொழிகளும் என்னது? கல்வெட்டுக்களே வாழக்கூடிய மொழிகள். அடுத்து பாருங்க, பல்வேறு நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களின் பயன்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வினாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கூற்று அடிப்படையில் கேட்பாங்க. சரியா? கூற்று, பொறுத்துக, இந்த வடிவங்களில் கேட்கும்போது இந்த மாதிரியான வினாக்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. ஒரு மொழி எவ்வாறு வளர்ந்து வந்தது என்றும் அம்மொழியில் எத்தகைய மாற்றங்கள் உண்டாயின என்பதை விளக்குகின்றன. எது? கல்வெட்டுக்கள். சரியா? இந்த வினா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எந்த பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேச்சு மொழிக்கும் இலக்கிய மொழிக்கும் இடையே என்னென்ன மாறுபாடுகள் இருக்கின்றன என்றும் சுட்டி காட்டுகின்றன. சரியா? இதுதான் கல்வெட்டுக்களோட பயன்கள். 3வது வினா போகலாம் பாருங்க. கல்வெட்டுக்களில் மிக பழமையானது எந்த கல்வெட்டு? பிராமி கல்வெட்டுக்கள் தான் மிக பழமையானது. அது நமக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிடைக்கிது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். கிரந்த எழுத்துக்களாலும் 4வது வினா. கிரந்த எழுத்துக்களாலும் தமிழ் எழுத்துக்களாலும் ஆகிய கல்வெட்டுக்கள் டேஸ் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல்ல நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? என்ன கல்வெட்டுக்கள்? கிரந்த எழுத்துக்களாலும் தமிழ் எழுத்துக்களாலும் ஆகிய கல்வெட்டுக்கள் நமக்கு கிபி. இப்போ பிராமின் கேட்டாங்க அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிரந்த எழுத்துக்களாலும் தமிழ் எழுத்துக்களாலும் ஆகிய கல்வெட்டுக்கள் அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா. கல்வெட்டுக்களில் தமிழ் சொற்கள் டேஸ் 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 போன்ற அயல்மொழி எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன. அதாவது தமிழ் எழுத்துக்கள், தமிழ் சொற்கள் என்னென்ன மொழிகளுடைய வடிவங்களில் எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினா. விடை பாருங்க. கிரந்தம், பிராகிருதம், தேவநாகரி. இந்த 3 அயல்மொழி எழுத்துக்கள்லையும் நம்ம தமிழ் சொற்கள் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க. டேஸ் எழுத்துக்களில் ஒலிப்புடை ஒலிக்கும் ஒலிப்பிலா ஒலிக்கும் வேறுபட்ட வரி வடிவங்கள் உள்ளன. கிரந்த எழுத்துக்களில் ஒலிப்புடை ஒலிக்கும் ஒலிப்பிலா ஒலிக்கும் என்ன இருக்குது? வேறுபட்ட வரி வடிவங்கள் இருக்குது. அடுத்த வினா. கல்வெட்டு வழக்கு டேஸ் உடன் ஒத்தியல்வது. பேச்சு வழக்குடன் ஒத்தியல்வது. கல்வெட்டு வழக்கு இப்போ நம்ம செய்யுள் வழக்கு, பேச்சு வழக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே அந்த அடிப்படையில் கல்வெட்டு அப்படிங்கிறது பேச்சு எப்படி பேசுகிறாங்களோ அதை அப்படியே கல்வெட்டுக்களில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சரியா? அப்போ எதோட ஒத்து போகுது அப்படின்னா கல்வெட்டுக்கள் பேச்சு வழக்கோட ஒத்து போகுது. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழ் மொழி வரலாற்றை ஆராயும் போது டேஸ் வரிசையில் ஆய்வு செய்கின்றார். என்ன வரிசையில் ஆராய்ச்சி செய்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு குகை கல்வெட்டுக்களோட மொழியை எடுத்துக்கிறாரு. அடுத்து தொல்காப்பிய தமிழ், அடுத்து சங்ககால தமிழ். இந்த அடிப்படையில் தான் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆய்வு செய்கிறாரு. யார்? தேப்போமி. அடுத்து பாருங்கள். தமிழ் மொழியை பொறுத்தமட்டில் கல்வெட்டின் இன்றியமையாமையை முதலில் உணர்ந்தவர் யார்? தமிழ் மொழியில் பொறுத்தமட்டில்
கல்வெட்டின் இன்றியமையாமையை முதல்ல உணர்ந்தவர் யார் அப்படின்னா பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்த வினா, மிகவும் பழமையான கல்வெட்டு எது? மிகவும் பழமையான கல்வெட்டு வந்து திருநாதர்குன்று கல்வெட்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சரிங்களா? கல்வெட்டுக்கள் வந்து எப்போலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடச்சிருக்கு. ஆனால் அவை பிராமி கல்வெட்டுக்கள். பழமையான கல்வெட்டு அப்படின்னு கேட்டால் திருநாதர்குன்று கல்வெட்டு கிபி 5ஆம் நூற்றாண்டில் கிடச்சிருக்கு. சரிங்களா? கிடச்சது தான் கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதுதான் என்னது? பழமையான கல்வெட்டு. அடுத்த வினா பாருங்க. உ உ ய ஞ த ந ய வ என்பன எந்த இரு வடிவங்களிலும் ஒரே மாதிரியாக எழுதப்படுகின்றன? தமிழ் மொழியிலையும் கிரந்த மொழியிலையும் ஒரே மாதிரியாக எழுதப்படுது. சரிங்களா? தமிழ் கிரந்த வரி வடிவங்கள். அடுத்த வினா, டேஸ் நூற்றாண்டில் வட்டெழுத்து வளர்ச்சி அதிகம் இருந்தது? கிபி 8ஆம் நூற்றாண்டு. கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் வட்டெழுத்துக்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தது. அடுத்த வினா, பீனிசிய எழுத்து அரமைக் எழுத்து என்ற மேற்காசிய எழுத்துக்களிலிருந்து வட்டெழுத்து தோன்றி இருக்கும் என டேஸ் கூறுகின்றார். யார் சொல்கிறாரு அப்படின்னா பர்னல். பர்னல் தான் வந்து 2 எழுத்துக்களிலிருந்தும் வட்டெழுத்துக்கள் வந்து தோன்றியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அடுத்து பாருங்கள், பாண்டிய நாட்டில் வழங்கி வந்த வரி வடிவம் வட்டம் என்பதற்கு டேஸ் கல்வெட்டு சான்றாகிறது? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றால கல்வெட்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றால கல்வெட்டு இதுக்கு சான்றாக அமையுது. அடுத்த வினா, கல்வெட்டு பெயர் சொற்களின் பகுப்பு யாது? கல்வெட்டில் இருக்கக்கூடிய பெயர் சொற்களுடைய பகுப்பு கேட்டிருக்காங்க. பகுப்பு மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 2ன்னு சொல்லணும். அது என்னென்னு பாருங்கள். பாலரி கிளவி உள்ள பெயர் சொற்கள், பாலரி கிளவிகள் இல்லா பெயர் சொற்கள், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பால் என்ன பால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க உதவக்கூடிய பெயர் சொற்கள், தெரிஞ்சுக்க முடியாத பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கிறாங்க. எதை அப்படின்னா கல்வெட்டுக்களில் இருக்கக்கூடிய பெயர் சொற்களை. அடுத்த வினா பாருங்க, சாசன செய்யுள் மஞ்சரி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி. சாசன செய்யுள் மஞ்சரி என்ற நூலை எழுதினது யார்? மயிலை சீனி வேங்கடசாமி. சரிங்களா? மஞ்சரி மயிலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சரி மயிலை. அந்த சாசன செய்யுள் மஞ்சரியை எப்படி பிரிக்கிறாங்க? 2 விதமாக பிரிக்கிறாங்க. சாசன செய்யுள், சாசன உரைநடை அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. சாசன செய்யுளில் வந்து என்னென்ன வகைகள் அமையுதுன்னு பாருங்கள். மெய்கீர்த்திகள், மெய்கீர்த்தி தவிர்ந்த பிற செய்யுட்கள் வந்து சாசன செய்யுளில் வந்துடுது. இப்போ இந்த மெய்கீர்த்தி தவிர்ந்த பிற செய்யுட்கள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா தொண்டை மண்டல செய்யுட்கள், சோழ மண்டல செய்யுட்கள் தான் மெய்கீர்த்தி தவிர்ந்த பிற செய்யுட்களாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், டேஸ் நல்ல தமிழ்நடையில் அமைந்திருக்கும்? மெய்கீர்த்திகள். மெய்கீர்த்திகள் தான் எப்படி இருக்குது? நல்ல தமிழ்நடையில் அமைந்திருக்கு. அடுத்த வினா, தமிழ் மொழியின் உண்மையான வரலாற்றை அறிய டேஸ் பயன்படுகிறது அப்படின்னா கல்வெட்டு தமிழ் பயன்படுகிறது. சரிங்களா? இதோட 18 வினாக்கள் வந்து நம்ம இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம். இது போக 3 பக்கங்களில் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து முக்கியமானது அப்படிங்கிறதுனால நான் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், ராஜ அந்த கல்வெட்டுக்களில் இருக்கும் இல்லையா செய்தி, அந்த செய்திகளில் வந்து ராஜ அப்படின்ற சொல் வந்து 3 தடவை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ராஜராஜனின் கல்வெட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த செய்திக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அதை வாசித்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெரிய பாடல் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு வினா ஒரு பக்கம் முழுக்க அமைஞ்சாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. சரிங்களா? அதனால் இந்த பாடல் வரிகளையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க.
வாசித்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த செய்தியை கொடுத்து இந்த கல்வெட்டு யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ ராஜராஜ சோழனை குறிக்கிறது. எந்த கல்வெட்டு அப்படின்றதுக்கும் கீழே இருக்குது பாருங்கள், காந்தலூர் சாலை. சரிங்களா, காந்தலூர் சாலை களமறுத்தருளி என்ற கல்வெட்டில் இது உள்ளது. சரிங்களா, இது வந்து மெய்கீர்த்தி, மெய்கீர்த்தின்னு சொல்கிறாங்க. மன்னிக்கவும், இது வந்து மெய்கீர்த்தி கிடையாது, இது காந்தலூர் சாலை களமறுத்தருளிங்கிற கல்வெட்டு தான். சரிங்களா, அதுக்கு அடுத்ததாக மெய்கீர்த்திகள் வந்து நல்ல தமிழில் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மெய்கீர்த்திகள் வந்து தொடங்குது அப்படின்னா அந்த தொடக்கத்தை வச்சே இது இந்த மன்னனை தான் குறிக்கும் அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க. காந்தலூர் சாலை களமறுத்தருளி திருமகள் போல, களமறுத்தருளியோடு அந்த வரி முடிஞ்சிருது. அடுத்து திருமகள் போல, இது 2 வரியும் முதலாம் ராஜராஜனை குறிக்குது. சரிங்களா, திருமண்ணி வளர இருநிலம் அடந்தையும் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட, இந்த 3 வரிகளும் 2 வரி தான். இது பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட, இது ஒரே வரி தான். முதலாம் ராஜேந்திரனை குறிக்குது. சரிங்களா, திங்களேர் தருதன் தொங்கல் வெண்குடை கீழ், இது வந்து ராஜாதிராஜனை குறிக்குது. அடுத்து ராஜாதிராஜன், 2ஆம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன், அதிராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், விக்ரமச்சோழன், 2ஆம் குலோத்துங்கன், இவங்களை குறிக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்களுடைய தொடக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதை எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் தான் பண்ணணும். சரிங்களா, இதுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தர் சொன்னால் கூட நான் வீடியோ ரெடி பண்ணால் ரெடியாக இருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. சரிங்களா, வினாக்களில் வந்துருச்சு. அடுத்த செய்தி வந்து இதுதான், ஏகபோகம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதாவது அந்த வரியை, அந்த பத்தியை வந்து முழுமையாக பாருங்களேன். கல்வெட்டுக்களில் வடமொழி சொற்கள் சொற்றொடர்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளன. பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்ய விளையும் இந்நேரத்தில் கல்வெட்டு வரலாறுகளை தெரிந்து கொள்வது பயனளிக்கும். சரிங்களா, கல்வெட்டு வழக்காரையும் கொடுத்துருக்குறாங்க ஒரு பக்கம், அதுக்குரிய தமிழ் சொற்களையும் கொடுத்துருக்குறாங்க. ஏகபோகம்னா என்ன, அந்தப்புறம், தாம்பூலம், திருமேனி, கற்பக்கிரகம், பரிவர்த்தனை, பரிவட்டம், இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதையும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் தான் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் எளிமையாக விடையளிக்கலாம். இது வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு இல்லைங்க, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, நஷ்டம், உள்ளீட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, உள்ளீட்டம் இல்லைன்னா அது நஷ்டத்தில் தான் அங்கே போய் முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அதுக்கு அர்த்தம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஷார்ட்கட்டுக்கெலாம் வந்து அர்த்தமே இருக்காது. உள்ளீட்டம்னா என்னது, உள்ளீட்டம் இல்லைன்னா அது நஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆனால் நீங்கள் வச்ச ஷார்ட்கட்டையே நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தா தான் அது ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா, அப்புறம் நீங்கள் வச்ச ஷார்ட்கட்டே மறந்து ரொம்ப நாள் கழித்து அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புதுசாக தான் ஷார்ட்கட் வச்சிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.